ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்பிள் கலர் கொழுக்கட்டை செய்யலாமா? சங்குப்பூவை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு எதுவும் வண்டெல்லாம் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி அலசி எடுத்து சாஸ்பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கலர் இன்ஃப்யூஸ் ஆகி வந்துடும். இப்போ வேறு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி விட்டு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பூர்ணம், எந்த பூர்ணம் உங்களுக்கு ஃபில்லிங்க்கு வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு மோல்டில் எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ண மாவை உள்ளே வச்சு எப்பவும் போல் கொழுக்கட்டை செய்யுங்க. நீங்கள் கலர் இது கம்மியாக தான் வந்திருக்கு. நீங்கள் நிறைய பூ போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா பிரைட் பர்பிள் கலரில் வரும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த பர்பிள் கலர் கொழுக்கட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.